அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்லா கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ரோல் எப்படி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஷீட்டை வச்சு தான் இந்த ஸ்ப்ரிங் ரோலை இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். சிக்கன் வித் வெஜிடபிள் ஸ்டஃபிங் கூட இந்த ஸ்ப்ரிங் ரோலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக ஃபஸ்ட்டு நாம் ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு வெங்காயம் ப்ளஸ் ஒரு பெரிய கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கேபேஜ், கோஸ் இந்த மாதிரி நீட் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சிக்கன் கீமா, அதாவது கொத்துக்கறின்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் சிக்கன் வாங்கும்போது இது மாதிரி கேட்டு வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைனா சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் நான் இதை. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு அதையே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே இந்த சிக்கன் கீமாவும் இதை போட்டு அதையே நல்லா இது கூட குக் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்ட ஒரு 3-4 நிமிஷத்தில் அதில் இருக்க இந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும் இது. இப்போ இந்த சிக்கன் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு 1 ஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேரட்டை போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த கோஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோஸை இதில் சேர்த்துட்ட பிறகு ஓவராக குக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்ட பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் ஆறட்டும் இது. இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோலை ரெடி பண்ணிடலாம். இது வந்து வீட்டில் பண்ண ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் தான். நான் ஆல்ரெடி வீட்லேயே எப்படி சமோசா ஷீட் அண்ட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எப்படி பண்ணணும் நான் டேஸ்ட் மை ஃபுட்டில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நான் இதில் ஸ்டஃபிங்கை இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் சென்டரில் வைக்க ஒரு 2 ஸ்பூன் வச்சுட்டு சைடில் மைதா மாவு கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக இங்கே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வராத மாதிரி நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. சேம் ஸ்டஃபிங்கை வச்சு நான் கொஞ்சம் சமோசாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷீட்டும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இப்போ இந்த ஷீட்லேருந்து எப்படி சமோசா ஷேப் கொண்டு வரும்னா, ஒரு சைடை இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. மைதா பேஸ்ட்டெல்லாம் ஒட்டிட்டு உங்களுக்கு கோன் மாதிரி கிடைக்கும். அது சென்டரில் 1 இல்லை 2 ஸ்பூன் ஸ்டஃபிங்கை வச்சு கார்னர்ஸையும் இந்த மாதிரி மைதா பேஸ்ட்டில் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி சீல் பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன். இது நல்லா சூடாயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்ப்ரிங் ரோலை ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இன்னொரு சைடில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போடணும்னு இல்லை. நம்மளுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு பதிலாக மட்டன் கீமா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோலும் ரெடி ஆகிடுச்சு, சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.